ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து கோதுமை ரவை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் செய்யணுன்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். பாசிப்பருப்பு ஊறுறக்குள்ளே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோதுமை ரவையை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரவை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம 2 கப்பு ரவை எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால் 5 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ஓப்பனில் கொதிக்க விடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே விட்டால் அடி பிடிச்சிரும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த கோதுமை ரவை காய்கறி பாசிப்பருப்போட வாசனை எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உதிரியான கோதுமை ரவை பாசிப்பருப்பு போட்ட கிச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான டிஃபன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.